ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கோல்ட் ரேட் பார்க்கணுமாங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய இயரிங்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிராம் வருது. இதோட வேஸ்டேஜ் வந்து 13%. உங்களுக்கு வந்து மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ஹேங்கிங் வந்து ரொம்ப குட்டி. இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா அட்டாச்டு. இது வந்து நான் ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஜிஆர்டியில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா பர்சனலாக டிசைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான். குவாலிட்டி வைஸ் வந்து காம்ப்ரமைஸ் இருக்காது. ரொம்ப காலத்துக்கு நமக்கு வந்து பொருள் உழைச்சி வரும். ஸோ வந்து நான் ஒரே ஷாப்பே வந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. மற்ற ஷாப்லேயும் நான் வாங்கியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன் எந்த ஷாப்பில் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த பாவலி மாடல் தான். நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இது ஒரு நார்மலான டிசைன் தான். ஆனால் வந்து இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14% வரும். இதோட பில்லை தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிச்சா பார்க்குறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால தான். இதோட கிராம் பார்த்திங்கன்னா 3 கிராம் 690 மில்லிகிராம் வருது. வேஸ்டேஜ் வந்து அரௌண்ட் 14%ங்க. இந்த மாடலில் எப்போவுமே வந்து வேஸ்டேஜ் ஹையாக தான் இருக்கும். இதுலேயே வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி எடுத்திங்கன்னா, அதாவது செட் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு எடுத்தோம்னா நியர் 20% வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. செட் ஸ்டோனுக்கு வந்து தனியான கால்குலேஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 3 கிராம்ஸ் இயரிங்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டு அண்ட் வந்து கோல்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமான்னு பார்க்கலாம். நான் வீடியோ எடுத்த அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து ரூ. 9,095 இருந்தது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் ரிங்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். ஜிஆர்டியில் ஜென்ரலாகவே வேஸ்டேஜ் வந்து அதிகம் தான். பட் வந்து இயரிங்ஸ் ரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. நம்ம இன்னும் ட்ரெண்டியாக சூஸ் பண்ண போனோன்னா அபோவ் 15%க்கு மேலே தான் ரொம்பவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நார்மலாக ஒரு டிசைன் இருக்குன்னா அதுக்கு வேணால் உங்களுக்கு 13%, 12% மேபி இருக்கலாம். இப்போ வந்து இருக்குதான்னு கூட எனக்கு தெரியல. 3 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்த அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து ரூ. 27,285 வருது. இதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போனீங்கன்னா ரூ. 200 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். வந்து உங்களுக்கு 90% வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதே ஷாப்பில் நீங்கள் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால். பட் வந்து வேறு ஷாப்லேருந்து நீங்கள் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தாராளமாக வந்து மைனஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நீங்கள் யூசேஜ் பண்ணியிருக்கிறத பொறுத்து, பொருளோட கிராமை பொறுத்து அப் டு 1 கிராம் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு 13% வேஸ்டேஜ் வந்து புதுசாக வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 3,547 ஆகும் கோல்ட் ரேட் படி. கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது கம்மியாகிறத பொறுத்து உங்களுக்கு இந்த வேஸ்டேஜில் ரூ. 100, ரூ. 200 மைனஸ் ஆகலாம், ப்ளஸ் ஆகலாம். நீங்கள் அப்படியே வந்து கால்குலேட் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை கோல்ட் ரேட் நாளைக்கு அதிகமாகுது, இப்போ இந்த கால்குலேஷனே மாறுமானா ஒரு 100, 200 மாறுமே தவிர அதிகமாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு. ஜிஎஸ்டி 3% பார்த்தீங்கன்னா ரூ. 924 வருது. மொத்தமாக ரூ. 31,756 வந்து நம்ம 3 கிராம்ஸ் ஒரு இயரிங்ஸோ இல்லை ரிங்ஸோ இந்த 13% வேஸ்டேஜில் எடுத்தோன்னா அமௌண்ட் நமக்கு தேவைப்படும். இதே வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போனீங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து ரூ. 200 மைனஸ் ஆச்சு இல்லையா அந்த அமௌண்ட்டு. ஏன் ரூ. 200 இதில் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் மாதிரி போட்டிருக்கேன். அரௌண்ட் வந்து உங்களுக்கு 4,700 வேணும். 3 கிராமை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வேஸ்டேஜில் எடுத்தீங்கன்னா, இதே 2 கிராம்ஸ்னால் உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு ரூ. 3,000 கையில் இருக்கணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போனீங்கன்னா. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல வேஸ்டேஜ் இப்போ 14ஓ இல்லை 15%ஓ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த கால்குலேஷன்லேயும் ஒரு ரூ. 100, ரூ. 200 வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து வேஸ்டேஜு நம்ம ஒன்ஸ் வந்து வீட்டில் ஒரு வேஸ்டேஜ் போட்டுட்டு போயிட்டு அங்கே ஒன்று எடுத்தோன்னா, நீங்கள் அதுலேருந்து எடுக்கிறத பொறுத்து ஒரு ரூ. 100, ரூ. 200 இல்லை ரூ. 500 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்சேஞ்ச் அப்போ கோல்ட் ரேட் பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எல்லாமே இருக்கும். ஜென்ரலாக வந்து ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ நம்ம ஓல்டுக்கான பணம் வந்து கையில் இருக்கும். கொஞ்சம் மைனஸ் ஆனாலும். ஸோ அந்த அமௌண்ட்டை பற்றி நம்ம வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். பட் வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் செலக்ட் பண்ணுறோம்ல, அங்கே வந்து நீங்கள் கோல்ட் ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்ட் ரேட் வந்து ஏறும் தான். இதே வந்து கோல்ட் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் வந்து ரூ. 9,095 இருக்கிற அன்னைக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, ஒரு 13% வேஸ்டேஜ் எடுக்கிறீங்கன்னா, ரூ. 3,547 வரும். இதே வந்து ரூ. 9,200
கோல்ட் ரேட் இருக்கிற அன்னைக்கு நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா, அதே 13% உள்ள வேஸ்டேஜ் நகைய செலக்ட் பண்ணிங்கன்னா, ரூ. 3588 இருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 41 இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னது தான். கோல்ட் ரேட் அதிகமானா, அந்த கால்குலேஷன்ல வேஸ்டேஜும் சேர்த்து தான் வந்து அதிகமாகும். நம்ம ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, ஓல்டுக்கான அமௌண்ட் நம்மகிட்ட இருக்கும். ஸோ, அத மட்டும் தான் நான் வொரி பண்ண வேணாம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எப்பொழுதுமே வேஸ்டேஜும், அப்புறம் ஜிஎஸ்டியும் கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கோல்ட் ரேட்டுக்கு மாதிரி அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா பேயபிள் என்னைக்குமே குறையாது கோல்டு எக்ஸ்சேஞ்சில. நம்ம குடுக்குறது குடுத்து தான் ஆகணும். நீங்க எப்ப வந்து ஜுவல் எடுக்க போனாலும், அன்னைக்கு கோல்ட் ரேட் எப்பவுமே பார்த்து தான் ஆகணும். கோல்ட் ரேட்ட மேபி வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது தான். பட் இருந்தாலும், ஓரளவுக்கு பார்த்து எடுக்கிறதுனால நமக்கு வந்து ரூ. 100, ரூ. 200 கம்மியாகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜென்ரலா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் எங்க கம்மியா இருக்கும்னு சொல்றேன். லலிதால கம்மியா இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, சரவணா எலைட்ல ஓரளவுக்கு கம்மியா இருக்கும். அடுத்தது கசானால ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும். அது வந்து ஜிஆர்பியோட அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து கம்பேரேட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளோதான். ஏன்னா இந்த 3 ஷாப்புக்கும் நான் போயிருக்கேன். அதனால சொல்றேன். அடுத்தது வந்து ஜாஸ் ஆலுக்கா சொல்லவே வேணாம். செம்ம அதிகமான வேஸ்டேஜ் தான் போடுவாங்க. சில ஷாப்ல வந்து வேஸ்டேஜோட எம்சியும் போடுவாங்க. அந்த மாதிரி ஷாப்ஸ வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம குட்டியான பொருளுக்கு எம்சி குடுக்குறது நமக்கு தெரியாது. ரூ. 75 போயிடும். அதனால வந்து பெரிய பொருளுக்கு நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, அது ரூ. 1000 தாண்டி கூட வரும். சில இடத்துல நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்பேரேட்டிவ்லி கம்மியா இருந்தாலும், பொருளோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பா. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச வந்து அப்பவே காட்ட மறந்துட்டேன். நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாவலி மாடல் தான். 3 கிராம் வருது பார்த்தீங்கன்னா, எந்தவித மைனஸும் இல்ல. ஏன்னா, நான் அத ஜிஆர்டிலே எடுத்தேன் அப்படிங்கிறதால எந்தவித மைனஸும் எனக்கு பண்ணல. இதே வந்து ஒரு செயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம். வேற கடையில எடுத்து ஜிஆர்டில குடுத்ததுக்கு 200 மில்லிகிராம் வந்து அதில எனக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த செயினே பார்த்தீங்கன்னா 8 கிராம் தான். அந்த 8 கிராம்ல 200 மில்லிகிராம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இன்னொன்னும் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன் பேங்கிள்ஸ். பேங்கிள்ஸ் வந்து அவங்க ஷாப்ல எடுத்தது கிடையாது. பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34 கிராம் அரவுண்ட் வந்தது. அந்த பேங்கிளுக்கு வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்போ கம்மி பண்ணது 200 மில்லிகிராம் தான். 34 கிராமுக்கும் 200 மில்லிகிராம். அடுத்தது 8 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 200 மில்லிகிராம். நம்ம யூசேஜ் பொறுத்து எல்லாமே வந்து மாறுபடும். ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் பத்தி ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. நான் மேக் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பை.